ஒரு மொபைல் ஃபோன் நம்மளுடைய வாழ்க்கையில் பல வழிகளில் நம்மளுடைய கவனத்தை சிதறடிச்சிட்டு இருக்கு. அப்படிதான் கவனம் சிதறாம ஒரு முகமான மனதுடன் இருக்க முடிந்தால் வாழ்க்கையில் சிக்கலற்ற வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்றதுனால சிக்கி நிறுவனம் ஒரு சூப்பரான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்றத நாம இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு மாதம் காலம் செல்போனையே தொடாமல் இருந்தால் அவங்களுக்கு $10,000 பரிசாக தருவதாக அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனம் ஒன்று அறிவித்திருக்காங்க. ரெட்ரோ பிலிப் மாடல் ஃபோன் மற்றும் 3 சிம் கார்டுகளும் பரிசாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருவரும் தினமும் மணிக்கணக்கில் மொபைல் போனை நம்மள நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கோம். இந்த காலத்தில் ஒரு மாசத்துக்கு வந்துட்டு அப்படி செல்போனையே தொடாம இருக்கணும் அப்படின்னா ரொம்பவே கடினமான விஷயம் தான். அப்படி ஒரு போட்டியை தான் இந்த நிறுவனம் அறிவித்திருக்காங்க. அமெரிக்கா நிறுவனமான சிக்கி டிஜிட்டல் சாதனங்களை பயன்படுத்துவதை தவிர்த்தா என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்றத உணர வைக்கவே இந்த ஒரு போட்டியும் நடத்தப்படுவதாகவும் சொல்றாங்க. இதில் கலந்து கொண்டா அவங்களுடைய மொபைலை வைக்க ஒரு பெட்டி தரப்படும் அப்படின்னும் அதுக்குள்ள அவங்களுடைய மொபைல் போன் ரொம்பவே பத்திரமா இருக்கும். 30 நாட்கள் செல்போன் இல்லாம அவங்களால தாக்கு பிடிக்க முடிஞ்சது அப்படின்னா $10,000 பரிசாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் 8 லட்சம் ரூபாய் பரிசாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தொகையுடன் ரெட்ரோ பிலிப் மாடல் போன் மற்றும் எமர்ஜென்சிக்கு அழைக்க ப்ரீபெய்டு சிம் கார்டுகளும் தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மொபைல் போன் பல வழிகளில் நம்முடைய கவனத்தை சிதற வைக்கும் என்றும் கவனம் சிதறாம ஒரு முகமான மனதுடன் இருக்க முடிந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில சிக்கலற்ற வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்றதுனாலையும் இந்த நிறுவனம் இந்த ஒரு போட்டியை அறிவித்திருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த போட்டியில் யார் வேணும்னாலும் கலந்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதற்கான விண்ணப்பத்தை ஆன்லைனில், அதாவது இன்னைக்கு தான் ஜனவரி 31 இன்னைக்கு தான் கடைசி தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போட்டியில் கலந்து கொள்ள விரும்புவது ஏன் அப்படின்னும் இதன் மூலமா உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் உண்டாகும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத ஒரு விண்ணப்பத்தின் மூலமா எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 50 மாகாணங்களில் வசிக்கக்கூடிய அமெரிக்கர்கள் மற்றும் கொலம்பியாவை சேர்ந்த 18 வயதை கடந்தவர்கள் இந்த போட்டியில கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அது மட்டும் இல்லாம இதுல அப்ளை பண்ணக்கூடிய எல்லாருமே கலந்துக்க முடியாது. டாப் 10 நபர்களை அந்த நிறுவனம் செலக்ட் செய்த பிறகு அந்த டாப் 10 நபர்களுடைய பட்டியலை பிப்ரவரி 15 அறிவிக்கப்படும் அப்படின்னும் அவங்க மட்டும் தான் அந்த போட்டியில கலந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே அவங்க எழுதக்கூடிய அந்த விண்ணப்பத்தில் இருக்கக்கூடிய காரணத்தை வச்சு தான் இவங்களுடைய செலக்ஷன் கிரைட்டீரியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு போட்டியில் கலந்து கொள்ள முடியுமா முடியாதா அப்படின்னு பலரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு போட்டி குறித்து உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம த பீப்பிள் டெஸ்க் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.